ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கலை. அந்த கலை அப்படின்னா வந்து கலையை வந்து நீக்குதல், அது மாதிரியான பொருள் சொல்கிறாங்க. களை அப்படின்னா வந்து மூங்கில். இதே தலை அப்படின்னா வந்து விலங்கு அப்படிங்கிறாங்க. தலை அப்படின்னா வந்து தலைத்தல். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. கலைனா நீக்கு, களை அப்படின்னா மூங்கில், தலை விலங்கு, தலைனா தலைத்தல். அவன் நல்லன், இது வந்து எவ்வகை பெயர் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு குணப்பெயர். நல்லன் வருது பார்த்தீங்களா, அவன் நல்லன் என்பது வந்து ஒரு குணப்பெயர் அப்படிங்கிறாங்க. கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது வந்து எது அப்படிங்கிறாங்க. இனங்குறித்தல் தான் வந்து சொல்கிறாங்க. இனங்குறித்தல் அப்படின்னா வந்து ஒரு சொல் வந்து தன் பொருளை தனக்கு இனமான பொருள்களையும் குறித்து வருவதான் வந்து இனங்குறித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு வந்து இங்கே வந்து வெற்றிலை தின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. வெற்றிலை மட்டும் சாராமல் வெற்றிலையோடு சேர்ந்து சுண்ணாம்பு பாக்கு எல்லாத்தையும் குறித்து வருது பார்த்தீங்களா. அதுக்குத்தான் வந்து இனங்குறித்தல் வந்து சொல்லுவாங்க. இனங்குறித்தல்னா ஒரு சொல் தன் பொருளையும் தனக்கு இனமான பொருட்களையும் குறித்து வருவதான் இனம் குறித்தல். அந்த இனம் குறித்தல்னா என்னென்னு புரிஞ்சுக்குங்க. இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கதிர்வேல் வந்து வெற்றிலை தின்றான் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ வெற்றிலைனா வெற்றிலை மட்டும் வந்து சொல்லலை. வெற்றிலைனா அதுக்கு இனமான சுண்ணாம்பு பாக்கு எல்லாமே குறித்து வர்றதுனால தான் இது வந்து ஒரு இனங்குறித்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இலக்கண குறிப்பை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக வந்து 10th புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து 10th 11th 12th கண்டிப்பாக பார்க்கணும். குரூப் 4னால நம்ம 10th முடிச்சிக்கக்கூடாது. அதான் நிறைய கேள்விகள் வந்து 10th வரும். அதையும் மீறி வந்து 11th and 12th பார்த்துங்க. இல்லைன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து 11th and 12th தான் எடுத்திருக்காங்க. பொருந்தாத இலக்கண குறிப்பு வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர். நீநகர் வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. மடக்கொடி அப்படிங்கிறது வினைத்தொகை வராது, அன்மொழி தொகை தான் வந்து மடக்கொடி வரும். வாழ்தல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர். ஸோ வந்து இதில் பொருந்தாத இணை வந்து எது? சி தான் வந்து பொருந்தாத இணை. தடக்கைனா உரிச்சொற்றொடர், நின்னகர்னா 6ஆம் வேற்றுமை தொகை, மடக்கொடி வந்து அன்மொழி தொகை வரும், வாழ்தல்னா தொழில் பெயர் கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து பொருந்தாத இலக்கண குறிப்பு தவறாக குறிப்பிட்டிருக்கிறது வந்து சி தான் வந்து ஆன்சர் இதுக்கு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது அப்படின்னா வந்து தனிமொழி அப்படிங்கிறாங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது வந்து தனிமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சேவல் என்பது அதனோட எதிர்ப்பால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து எனக்கு இந்த கேள்வி வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா கோழி அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பொது பெயர் தான் வந்து சொல்லுவாங்க. இதே ஆண் கோழியை வந்து சேவல் அப்படிம்பாங்க, பெண் கோழியை வந்து பெட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து இதை வந்து ஆன்சர் வந்து பியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சேவல் என்பதன் எதிர்ப்பால் வந்து பேடு இல்லைன்னா பெட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பி ஆப்ஷன் தான் வரணும். ஆனால் வந்து கோழி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக என்னென்னு எனக்கு தெளிவாக தெரியலை. என்னோடய இதுபடி வந்து பி ஆப்ஷன் தான் பேடு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கோழிங்கிறது ஒரு பொது பெயர் சொல்லுவாங்க. இதே ஆண்பால் கோழினா அப்படின்னா சேவல் சொல்லுவாங்க. பெண்பால் கோழி அப்படிங்கிறது பேடு இல்லைன்னா பெட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பா வந்து வகை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஆசிரியப்பா தான் பார்த்துருப்போம், நேரிசை ஆசிரியப்பா தான் பார்த்துருப்போம். அதில் ஆசிரியப்பாவே மொத்தம் வந்து 4 வகை வந்து சொல்லுவாங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா வந்து ஈற்று அயலடி வந்து முச்சீராக இருக்கும், பிற அடிகள்லாம் வந்து என்னவாக இருக்கும், நார்ச்சீராக இருக்கிறதா நேரிசை ஆசிரியப்பா. இது இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா வந்து எப்படி இருக்குன்னா, முதல் அடியும் கடைசி அடியும் வந்து 4 சீர்களாக வந்து அமையும். இடையில் இருக்கிற அடிகள் வந்து 2 சீர்களாகவும் இருக்கலாம், 3 சீர்களாகவும் இருக்கலாம். அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ன நிலைமண்டில ஆசிரியப்பாக்கான ரூல் வந்து நமக்கு இந்த கேள்வி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேபி இனிமே வரப்போகிற எக்ஸாமில் வந்து அடுத்தடுத்த ஆசிரியப்பா வந்து கேட்கலாம். அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா ஈற்று அயலடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் வந்து 4 சீராகவும் வரும். இதை இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீராகவும், இடையில் இருக்கிற அடிகள் வந்து
இரு சீர்களாகவும் இல்லைனா 3 சீர்களாகவும் வரும். இதே நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா வந்து எல்லா அடிகளும் வந்து 4 சீர்களாக வரும் அப்படிங்கிறாங்க. அந்த 4 சீர்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அளவடி சொல்லுவோம். 3 சீர்னா வந்து என்னன்னா சிந்தடி சொல்லுவோம். ஸோ வந்து நமக்கு என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க, எல்லா அடிகளும் அளவடிகளாய் வரும் ஆசிரியப்பா வந்து நிலை மண்டில ஆசிரியப்பாங்கிறது கரெக்டு. இதே அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா வந்து எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி படித்தாலும் அதோட ஓசையும் சரி பொருளும் சரி மாறாது வரும் அப்படிங்கிறாங்க. அதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இன்னொரு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பானா ஈற்று அயலடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் 4 சீராகவும் வரும். இணையடிகள் அப்படின்னா முதல் சீர் கடைசி சீர் 4 சீராகவும் இடையில் இருக்கிற அடிகள் வந்து இரு சீர்களாகவும் முச்சீர்களாகவும் வரும். நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா வந்து எல்லா அடிகளுமே வந்து 4 சீர்களாக வரும். அந்த 4 சீர்களை தான் அளவடிகளாக வரும் அப்படிம்பாங்க. அடிமறி மண்டில ஆசிரியப்பானா எல்லா அடிகளையும் வந்து முன்ன பின்ன மாற்றினாலும் அதோட ஓசையோ பொருளோ மாறாது வரும். அதுதான் வந்து அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நமக்கான கேள்வி என்ன, எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பா வந்து நிலை மண்டில ஆசிரியப்பா. மோனை வகையை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. தானம் தவமிரண்டும் தங்காவிய நுலகம் வானம் வழங்காதனின். இதில் வந்து என்ன மோனை வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு மோனை அப்படின்னாவே முதலெழுத்து ஒன்றி வருவதான் மோனை அப்படிம்போம். அதில் வந்து கூளை மோனை அப்படிங்கிறாங்க. அந்த அடிகளில் வந்து 3 சீர்களையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு. தானம்ல தா, தவமிரண்டும்ல த, தங்கா த. ஸோ வந்து தானம் தவமிரண்டும் தங்கால வந்து முதல் எழுத்து வந்து த வந்து ஒன்றி வந்திருக்கு. அதனால வந்து இது வந்து கூளை மோனை அப்படின்னு சொல்லுவோம். இதையே வந்துன்னா ஒரு மோனை அப்படின்னா அந்த அந்த அடிகள்லையே வந்து முதல் சீரும் அந்த 4வது சீரும் வந்து ஒரே எழுத்து ஒன்றி வந்திருக்கணும். இப்போ தானம் இருக்கிற இடத்துல தாவும், இந்த வியனுலகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு த இருந்திருந்தா அதுதான் வந்து ஒரு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே முற்று மோனை அப்படின்னா வந்து எல்லாமே முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கணும். 4 அந்த அடிகளில் இருக்கிற 4 சீர்களுமே தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இருக்குது பார்த்தீங்களா, த தானத்துக்கு இருக்கிற தா, தவமிரண்டம்ல இருக்கிற த, தங்கா தா, இந்த வியனுலகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீக்கு பதிலாக அந்த இடத்துலையும் ஒரு த வந்திருந்தால் தான் அது வந்து ஒரு முற்று மோனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இணை மோனை அப்படின்னா வந்து தானம் தவமிரண்டம் இருக்குது பார்த்தீங்களா, தா தா, அதுதான் வந்து இணை மோனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நமக்கு வந்து இதில் வந்து கூளை மோனை வந்து வந்திருக்கு. தானம் தவமிரண்டும் தங்கா 3 எழுத்துமே வந்து ஒன்றி வந்திருக்கு பார்த்தீங்களா. 1 2 3னா கூளை, ஒரு வந்தால் 1 4. இணை மோனை அப்படின்னா 1 2, முற்றுனா 1 2 3 4. இதுதான் இதுக்கான ரூல். நல்லா பார்த்துங்க. அதிகமாக வந்து மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்று மோனை இதெல்லாம் அதிகம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. கூளை மோனை, பொழிப்பு மோனை அதுவும் அதிகமாக கேட்பாங்க, பார்த்துங்க. பொழிப்பு மோனை அப்படின்னா வந்து 1 3 வரும். எப்படி கூளைன்னு வந்தால் 1 2 3 மோனை சொல்கிறோமோ, அதே பொழிப்புனா முதலடியும் 3ஆம் அடியில் இருக்க முதல் எழுத்தும் ஒன்றி வருவதான் வந்து பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் அறிந்து பொறுத்துக அப்படின்னா ஒழுகாமை அப்படின்னா வந்து தளராமை அப்படிங்கிறாங்க. விழுமம்னா வந்து துன்பம், திண்ணியர் அப்படின்னா வந்து வள்ளியர். இதே வந்து திண்மை அப்படின்னு கேட்பாங்க சம்டைம்ஸ், வலிமை அப்படிம்போம். வீறு அப்படின்னா வந்து சிறப்பு, ஒல்காமை அப்படின்னா தளராமை, விழுமம் துன்பம், திண்ணியர் வள்ளியர், வீறு சிறப்பு. பொருள் வந்து அதிகம் கேட்குறாங்க. அதுலேயும் 10th உள்ள புக்கில் வந்து அதிகமான கேள்விகள் இடம்பெறும், கவனிச்சுக்குங்க. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இந்த குரட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து அழிவு, அதுதான் சொல்கிறாங்க. அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். இந்த குரட்பாவில் உள்ள அற்றம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து அழிவு. கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இந்த பாடலடி யாரை குறிக்கின்றது அப்படின்னா வந்து சீதை. இவங்க வந்து என்ன, இது வந்து சுந்தரகாண்டத்தில் வந்து இருக்கும், ராமாயணத்தில். அவங்க வந்து எப்படி வந்து அனுமர் வந்து சீதையை பார்த்துட்டு வந்து ராமன்ட்ட சொல்கிற லைன் இது. கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இந்த பாடலடி யாரை குறிக்கிறது, யார் யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்கல. இந்த லைன் யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் நான் சீதையை கண்டேன் அப்படிங்கிறதான் இது. அனுமன் வந்து ராமன்ட்ட சொல்லுவாங்க.
ஸோ இந்த கற்பெனும் பெயரதொன்றும் கலினிடம் புரிய கண்டேன் இந்த பாடலடி யாரை குறிக்கிறது அப்படின்னா வந்து சீதையை தான் குறிக்கிறது. நமக்கு இதில் வந்து அந்த ஆப்ஷனை பார்த்தாவே தெரியுது, நம்ம ரொம்ப பெரிய அளவில் வந்து குழப்புற மாதிரி கிடையாது. இந்த லைன் வந்து ராமாயணம்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் சீதையை டிக் பண்ணிடலாம். குறிப்பினால் உணரும் கொள்கையான் என்ன யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ராமனை தான் வந்து குறிப்பிடுறாங்க. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் அப்படின்னா வந்து ராமன். தண்டுடக்கையர் வெண்டலை சிதவலர் என்ற குரல் தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிதவல் அப்படின்னாவே வந்து தலைப்பாகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிதவலர் அப்படின்னா வந்து தலைப்பாகை கட்டியவர், அதுதான் வந்து இதற்கான பொருள். தண்டுடைக்கையர் வெண்டலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் யாது அப்படின்னா வந்து தலைப்பாகை கட்டியவர். இதே சிதவல் அப்படின்னா வந்து தலைப்பாகை, அதை நோட் பண்ணிக்கோங்க. நற்றினை வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி. நற்றினை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, ஆனால் தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வள்ளுதி. இதில் வந்து இதோட அடிவரையை நோட் பண்ணிக்கோங்க. நற்றினையின் அடிவரை வந்து 9 to 12. பொறுத்துக பார்த்துங்க. செரு அப்படின்னா வந்து வயல், வித்துனா வந்து விதை, யானர் அப்படின்னா வந்து புது வருவாய் சொல்கிறாங்க, வட்டி அப்படின்னா வந்து பனையோலை பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செருனா வயல், வித்துனா விதை, இதை கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யானர் அப்படின்னா வந்து புது வருவாய் சொல்கிறாங்க, வட்டி அப்படின்னா வந்து பனையோலை பெட்டி. மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா சீவக சிந்தாமணியை தான் வந்து மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கேட்டிருந்தாங்க இதோட உட்பிரிவு வந்து என்ன அப்படின்னா இளம்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவக சிந்தாமணியில் வந்து எத்தனை இளம்பகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து 13 இளம்பகங்கள் வந்து இருக்குது. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார் தான் வந்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து சீவக சிந்தாமணி வந்து ஒரு மனநூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து என்ன அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து திருதக்க தேவர். தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் வந்து யாது அப்படிங்கிறாங்க. ஆயம் அப்படின்னா வந்து ஆயர்கள், தோழியர் கூட்டங்கள், அது மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான் ஆயம் என்பதன் பொருள் வந்துன்னா தோழியர் கூட்டம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா வந்து மணிமேகலையில் தான் இந்த லைன் வந்து இடம்பெற்றிருக்கு. தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவியும் மகளும் மாதவி மகள் அப்படிங்கிறது அந்த மணிமேகலை அவர்களை தான் வந்து குறிப்பிடுறாங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே சம்டைம்ஸ் இது வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள்னு கேட்டிருந்தாவே நீங்கள் எழுதிக்கலாம். மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வந்து தோழியர் கூட்டம் தான் வந்து ஆயம் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லையும் குறிஞ்சும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்கு உயிர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் வந்து யாது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் வந்து சொல்கிறாங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குயிர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் தான் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்துலேயும் காடுகான் காதையில் தான் வந்து இந்த அடிகள் வந்து இடம்பெற்றிருக்கும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குயர்ந்து உறுத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வந்து காடுகான் காதையில் தான் வந்து இருக்கும். சிலப்பதிகாரம் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா இயற்றியிருப்பாங்கன்னா இளங்கோவடிகள் தான் வந்து இயற்றியிருப்பாங்க. அது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலத்தையும் சேர்த்து தான் வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் அப்படின்னா வந்து மகாகவி பாரதியார் தான் பாடியிருப்பாங்க. நெஞ்சை எல்லும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களால் எழுதிட முடியும். ஆனால் இந்த மாதிரி கேள்விகளையும் வந்து ஈஸியாக இருக்கே அப்படின்ட்டு அசால்ட்டாக வந்து டிக் பண்ணிடுறாங்க. நல்லா தெளிவாக பார்த்து கரெக்டாக தான் நம்ம ஷேட் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இங்கே 22 கொஸ்டினை வந்து பார்ப்போம், நம்ம ஷேட் பண்ணிட்டு வந்து 23rd கொஸ்டினாக வந்திருப்போம். சின்ன சின்ன அஜாக்கிரதையால் 1 மார்க் 2 மார்க் வந்து போயிடக்கூடாது. ஸோ வந்து
கொஸ்டின்ஸும் வந்து நம்ம என்ன இங்கே பார்க்குறோமோ கரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக தான் ஷேட் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் லாஸ்ட் மினிட் வந்து சொல்லிக்கலாம். இருந்தாலும் வந்து ஒரு எச்சரிக்கைக்காக நாங்கள் இப்போயே வந்து சொல்கிறோம், பார்த்துக்குங்க. ஏன்னா ஈஸியான கொஸ்டின் அப்படிங்கிறத கரெக்டாக அதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறது விஷயம் கிடையாது. அந்த பேப்பரில் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சதை வந்து கொண்டாந்துருக்கோம் அப்படிங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. ஸோ ஒரு மார்க்கு கூட நீங்கள் தமிழில் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் படிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம கரெக்டாக இங்கே என்னென்னலாம் தெரியுதோ அதை கரெக்டாக தான் ஷேட் பண்ணுறோமா, ஒரு நம்ம இங்கே 22 கொஸ்டின் பார்க்குறோம்னா கரெக்டாக அந்த 22க்கு நேராக ஷேட் பண்ணுறோமா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா மார்க் வந்து முன்னாடிலாம் நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது, லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஷேடிங் கூட நீங்கள் பார்த்து ஷேட் பண்ணணும். அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், நல்லா எக்ஸாம் பண்ணணும். அதுலேயும் தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும். அது மாதிரி பார்த்துங்க. நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் அப்படின்னா வந்து மகாகவி பாரதியார் தான் பாடியிருப்பாங்க. ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து வளன். வீரமாமுனிவர் தான் வந்து தேம்பாவணியை வந்து எழுதியிருப்பாங்க. அது தேம்பாவணியில் தான் வந்து வளனை பற்றி தான் வந்து எழுதியிருப்பாங்க. பாட்டுடை தலைவனாக வந்து வளன் தான் இருப்பாங்க. ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வந்து வளன். வளன் அப்படின்னா வந்து என்ன, இயேசு அவர்களின் வந்து வளர்ப்பு தந்தை தான் வந்து வளன், சூசை மாமுனிவர் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு வந்து எப்படி ஜோசப்பை வந்து என்னென்னு தமிழாக்கம் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் கேள்வி. ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வந்து வளன். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து 3 விதமான கேள்விகள் வந்து இதில் ஒரே கேள்வியில் வந்து இருக்குது. இந்த போலி புலவர்களின் கூட்டம் வந்து பெருகாமல் இருக்கிறதுக்கு வந்து குட்டுவதற்கு வந்து என்ன அதிவீரராம பாண்டியன் தான் வந்து குட்டுவாங்க அப்படிம்பாங்க. செவியை வந்து அறுப்பதற்கு வந்து வெள்ளிபுத்தூரார் தான் வந்து செவியை அறுப்பாங்க அப்படிம்பாங்க. இதே தலையை வெட்டுவதற்கு வந்து ஒட்டக்கூத்தர் அவர்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 3 கேள்விகள் அமைஞ்சிருக்கு. போலி புலவர் கூட்டம் பெருகாமல் இருக்க தலையை வெட்டிய புலவர் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. இதே செவியை அறுப்பவர் வந்து வெள்ளிபுத்தூரார், குட்டுவது வந்துன்னா அதிவீரராம பாண்டியன். அதை நோட் பண்ணிக்கங்க, கேட்கலாம். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது அப்படின்னா வந்து புலன் அப்படின்னா வந்து பள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து புலன் என்னும் இலக்கிய வகை நூலை வந்து குறிப்பிடும் பள்ளு வந்து எந்த நூல் அப்படின்னு கூட கேட்கலாம். தொல்காப்பியம். கேள்விகள் வந்து எப்படினாலும் அமையலாம், ஆனால் நம்ம கேட்குறத படிக்கிறத வந்து கரெக்டாக படிச்சுக்கணும். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது அப்படின்னா வந்து பள்ளு. உலத்தி பாட்டை கூட வந்தோன்னா பள்ளு அப்படின்னு குறிப்பிடுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா வந்து 7 தான் வந்து இருக்குது. ஸோ அந்த இறுதியாக இருக்கிற 3 பருவங்களில் தான் ஆண்பால் பிள்ளைத்தமிழ்லையும் சரி பெண்பால் பிள்ளைத்தமிழ்லையும் மாறும். இதே ஆண்பால் பிள்ளைத்தமிழ்னா சிற்றல் சிறுபறை சிறுதே சொல்லுவோம். பெண்பால் பிள்ளைத்தமிழ்னா கலங்கு அம்மானை நீராடல், அதுதான் வந்து மாறி இருக்கும். நல்லா பார்த்துங்க. ஸோ ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா வந்து 7 பருவங்கள் இருக்கும். பொறுத்துக பார்த்துங்க. சரதம் அப்படின்னா வந்து வாய்மை சொல்கிறாங்க. பவித்ரம்னா தூய்மை. பெருமாள்னா அரசன். மகோததி அப்படின்னா வந்து கடல். சரதம்னா வாய்மை, பவித்ரம் தூய்மை, பெருமாள் அரசன், மகோததினா வந்து கடல். தாயுமானவர் வந்து பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா வேதாரண்யத்தில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. வேதாரண்யத்தில் உள்ள திருமறைக்காட்டு எனும் ஊரில் தான் நம்ம சொல்லுவோம் படிக்கும்போது. தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து எதுனா திருமறைக்காட்டில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க காலம் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டு தான் வந்து தாயுமானவர் அவர்களின் காலம். மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகள் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ராமலிங்க அடிகளார்னா வள்ளலார் தான் வந்து ராமலிங்க அடிகளார்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய நூல் தான் வந்து மனுமுறை கண்ட வாசகம். அவரோட பாடல்களை வந்து தொகுத்து தான் வந்து திருவருட்பா என்ற பெயரில் தான் தொகுத்திருப்பாங்க அடிகளாரோட பாடல்களை. அதில் உள்ள நூல்களில் வந்து ஒன்று வந்து மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதெல்லாம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேள்வி என்ன, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர்னா ராமலிங்க அடிகளார்.
தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் அது மாதிரி எழுப்பியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் தான் வந்து ராமலிங்கம் பிள்ளை தான் பாடியிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த இனம் உண்டு குணம் உண்டு இது மாதிரி ரைமிங்காக வருது பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் வந்து உங்களால் வந்து கொண்டு வர முடியலை, இது யார் சொன்னாங்கன்னு கொண்டு வர முடியல அப்படிங்களா, ரைமிங்காக ஏதாவது வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து நாமக்கல் கவிஞரை வந்து போட்டுடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அவரோட லைன்ஸ் எல்லாமே வந்து இது மாதிரி தான் ரைமிங்காக தான் வரும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர். சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா வந்து சீசு செல்லப்பா. இது வந்து ஒரு 11th புக்கு கண்டென்ட்டு, இது நோட் பண்ணி. ஏன்னா 10th 11th தமிழை பொறுத்தவரை நீங்கள் ஜிஎஸ்சில் வந்து 6 to 10 முடிச்சுட்டு டைம் இருந்தால் 11th and 12th போங்க ஜிஎஸ்சில். ஆனால் தமிழில் வந்து நீங்கள் கண்டிப்பாக 6 to 12th வரையும் உள்ள தமிழை வந்து புரிஞ்சு படிக்கிறீங்களோ புரியாமல் படிக்கிறீங்களோ மக்கடிக்கிறீங்களோ ஆனால் அடிச்சிருங்க. தமிழை பொறுத்தவரை நம்ம புக்கிலேருந்து தான் கேட்க போகிறாங்க அப்படிங்கையில் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. இது வந்து ஒரு 11th புக் கண்டென்ட்டு. சுதந்திர தாகம் என்ன புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா வந்து சீசு செல்லப்பா தான் வந்து விருது பெற்றிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2001 எந்த நூலுக்காக? சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க சீசு செல்லப்பா. இதே இடத்துல வந்து சீசு செல்லப்பா வந்து அவரோட பத்திரிக்கை வந்து கேட்டிருக்காங்க. எழுத்து என்ற பத்திரிகை அவர் நடத்தியிருப்பார், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இடம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. எழுத்து என்னும் பத்திரிகையை வந்து சீசு செல்லப்பா வந்து நடத்தியிருப்பாங்க. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து சாலை இளந்திரையன் தான். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் வந்து சாலை இளந்திரையன். வரத நஞ்சையப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் அப்படின்னா கரந்தை தமிழ் சங்கத்தில் தான் வந்து அரங்கேற்றிருப்பாங்க. வரத நஞ்சையப்ப பிள்ளையோட நூல் வந்து எது அப்படின்னா வந்து தமிழரசி குறவஞ்சி. அதை எங்கு அரங்கேற்றினாருன்னா கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தான் அரங்கேற்றிருப்பாங்க. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம், அதான் தில்லையாடி வள்ளியம்மை இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. காந்தியடிகள் தான். தென்னாப்பிரிக்காவில் நம்ம இந்தியர்களோட வாழ்வு உரிமைக்காக வந்து போராட்டம் நடக்கும். அதில் தான் காந்தி தில்லையாடி வள்ளியம்மை எல்லாம் பங்கேற்று சிறைக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து ரொம்ப வந்து உயிருக்கு போராடுற ஸ்டேஜில் தான் வந்து விடுதலை செஞ்சு வெளில வந்திருப்பாங்க. அந்த டைம் வந்து காந்தியடிகள் வந்து மீட் பண்ணி இந்த தண்டனைக்காகலாம் நீ வருந்துறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து தில்லையாடி வள்ளியம்மை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இன்னமும் கூட வந்து நான் சிறைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காந்தியடிகள்கிட்ட வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயே என தில்லையாடி வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் அப்படின்னா வந்து காந்தியடிகள் தான் கேட்டிருப்பாங்க. ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் வந்து தோன்றியது அப்படின்னா வந்து ஏறக்குறைய வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஓவியக்கலை வந்து தோன்றியது அப்படின்னு. பல்லவர்களோட காலம் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து 7ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓவியக்கலை வந்து எந்த நூற்றாண்டில் தோன்றியது அப்படின்னா வந்து ஏறக்குறைய கிபி 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்து தோன்றியது. சலாம் சபாஸ் என்பன எந்த மொழி சொல் என கண்டறிக அப்படிங்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து இது வந்து ஒரு வடமொழி சொல் தான் வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்துங்க, சலாம் சபாஸ் என்பன வந்து ஒரு உருது மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எது தவறானது அப்படின்னா வந்து டி ஆப்ஷனை விட்டுருங்க, ஏபிசி மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும், அது வந்து தட்சிணாமூர்த்தி அவர்களுடையது. இதெல்லாம் புக்குக்கு பின்னாடி வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கேள்விகளுக்கும் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் வந்து புக்குக்கு பின்னாடி உள்ள மொழித்திறன் பயிற்சியிலேருந்து எடுத்தது. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் வந்து தட்சிணாமூர்த்தி, தமிழர் சார்பு வந்து சு வித்யானந்தன், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் வந்து ராஜன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் வந்து தட்சிணாமூர்த்தி, தமிழர் சால்பு வந்து சு வித்யானந்தன், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது வந்து ராஜன் வந்து சொல்கிறாங்க. இதே தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்படிங்கிறது ரத்னம் வரமாட்டாங்க, ராஜமாணிக்கம் தான் வருவாங்க. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இந்த நூலை வந்து இயற்றினது யார் அப்படின்னு வந்து ராசமாணிக்கனார் சொல்லுவாங்க.
ஸோ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி, தமிழர் சால்பு வந்து வித்யானந்தன், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன், தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் வந்து ராசமாணிக்கனார். தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம். எல்லாம் 11th புக் கண்டென்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11th புக்கை வந்து டைம் இருந்தால் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிடுங்க. தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா வந்து மதுரை பல்கலைக்கழகம் தான். ஸோ 10th 11th புக் கண்டென்ட் நிறைய வருது, பார்த்துங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னா வந்து மதுரை பல்கலைக்கழகம். தந்தை பெரியாரால் வைக்கம் வீரர் வந்து வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு வந்து எந்த ஆண்டுனா 1924. கேரளாவில் வந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க ஆலய நுழைவு போராட்டத்தில். அது எந்த ஆண்டு அப்படிங்கிறதான் வந்து 1924. அந்த போராட்டத்தில் வெற்றி அடைஞ்சதுனால தான் வந்து தந்தை பெரியாரையும் வந்து வைக்கம் வீரர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா வந்து 1924. இதே பெரியாரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அது எந்த நோய் அப்படின்னா வந்து மனக்கொடை அப்படிங்கிற மனக்கொடை அப்படின்னா வந்து வரதட்சணையை தான் வந்து மனக்கொடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது யாருன்னா வந்து ஈவேரா பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உள்ளது, அது வந்து எந்த நோய் அப்படின்னா மனக்கொடை. இது சொன்னது யார்? பெரியார். பொறுத்துக்க பார்த்துங்க. புறம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஊர் வந்து சொல்கிறாங்க. சிறந்த ஊர்களை தான் வந்து புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே புலம் அப்படின்னா வந்து நிலத்தை வந்து சொல்லுவாங்க. பட்டினம் பார்க்கணும்னா சரி தெரியும், கடலுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய ஊர்களை வந்து பட்டினம்னு சொல்லுவாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்க சிறிய ஊர்களை வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புறம் அப்படின்னா வந்து சிறந்த ஊர்கள். ஸோ இட் இஸ் 2 ஆப்ஷன் வந்து வரும். பட்டினம் அப்படின்னா வந்து நகரம், பாக்கம் அப்படின்னா வந்து சிற்றூர், புலம் அப்படின்னா வந்து நிலத்தை வந்து குறிக்குது. 3 அந்த ஊர் சிற்றூர். அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புறம்னா ஊர், பட்டினம்னா நகரம், பாக்கம்னா சிற்றூர், புலம் அப்படின்னா வந்து நிலம். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார். ஔவையார் பற்றி நிறையவே வரும். மீதூன் விரும்பேல், இளமையில் கல், இதெல்லாம் வந்து ஔவையார் பாடல்கள் சம்மந்தமான நிறைய வருது, பார்த்துங்க. சம்டைம்ஸ் வந்து எந்த நூல் மூதுரையா கொன்றை வேந்தனா அது மாதிரியான கேள்விகளும் அமைதி, அதையும் பார்த்துங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார். நோய்க்கு முதற் காரணம் வந்து என்ன அப்படின்னா வந்து உப்பு, அதை தான் சொல்கிறாங்க. நோய்க்கு முதற் காரணம் வந்து உப்பு. இதே நோய்க்கு மருந்து வந்து இலக்கியம் அப்படி சொன்னது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார் வருவாங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வருவாங்க. கூட கேட்டிருக்காங்க, நோட் பண்ணியிருக்கேன். சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க சுவாமிகள். வள்ளலார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. வடலூரில் கூட நிறுவியிருப்பாங்களே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு, அது சம்பந்தமான கேள்வி தான் இது. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகள், இல்லைன்னா ராமலிங்க சுவாமிகள், இல்லைன்னா வள்ளலார், இது மாதிரி எதுனாலும் கேட்க சொல்லலாம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் தான் சொல்லுவாங்க. இப்போ தான் முன்னாடி சொன்னாங்க மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இது எல்லாமே யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் வருவாங்க. ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் அப்படிங்க. இது ரிப்பீட்டட் கேள்வி. இதே கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 50லேயே 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின் வந்துருச்சு பாருங்கள். இது தெரியலை அப்படின்னாலும் 2 கொஸ்டின் போச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸி, ரொம்ப நல்லது. அதனால் தமிழில் வந்து அப்படியும் வாய்ப்பு இருக்குது, மார்க் லூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கிரேஸ் மார்க்காக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நம்மளோட லக்கும் அதில் ஒரு ப்ளே பண்ணும். நெஞ்சையிலும் சிலப்பதிகாரம் என்ற ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை வந்து போற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் தான் போற்றியிருப்பாங்க. கருமுகில் அப்படின்னா வந்து என்னன்னா பண்புத்தொகை, வைவேல் அப்படின்னா உரிச்சொற்றொடர், உணர்மின் அப்படின்னா ஏவல் வினைமுற்று, அழிக்குவேன்னா தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறாங்க. கருமுகில்னா பண்புத்தொகை, வைவேல்னா உரிச்சொற்றொடர், உணர்மின்னா ஏவல் வினைமுற்று, அழிக்குவன் அப்படின்னா வந்து தன்மை ஒருமை வினைமுற்று அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பார்த்துங்க.
புலனொழுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் யார் அப்படின்னா வந்து கபிலர் தான் சொல்லுவாங்க. நம்ம அதில் படிக்கும்போதே படிப்போம், புலனொழுக்கற்ற அந்த நாளன் கபிலன் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். ஸோ புலனொழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து கபிலர். அப்படி போற்றியவர் யார் அப்படின்னா மரோகத்து நப்பசலையார் தான் வந்து அவருடைய கபிலரை வந்து போற்றிருப்பாங்க. புலனொழுக்கற்ற அந்த நாளன் இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னா வந்து கபிலர். மிசை என்பதன் வந்து எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிசை நல்லா புரிஞ்சுக்குங்க. மிசை அப்படின்னா வந்து மேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னா மேடுக்கு வந்து ஆப்போசிட் வந்து என்ன, மேலுக்கு ஆப்போசிட் கீழ் தானே, அதை தான் சொல்ல வராங்க. மிசை என்பதன் எதிர்ச்சொல் வந்து கீழே. திருமலை முருகன் பள்ளு என்று கூறும் நெல் வகைகளில் வந்து கூறாத நெல் எது அப்படின்னா வந்து காடை சம்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் 11th புக் கண்டென்ட்டு நல்லா நோட் பண்ணிங்க. இது வந்து அந்த 1 to 3க்குள்ளே இருக்க இயல் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வருது 11th. இதெல்லாம் வந்து என்ன இயல் 2லேருந்து கேட்டிருக்காங்க. திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது அப்படின்னா வந்து காடை சம்பா அப்படிங்கிறாங்க. திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது அப்படின்னா வந்து காடை சம்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை தமிழில் வந்து பார்த்துருக்கோம் 50 கொஸ்டின்ஸு. 50 மட்டும் பார்க்காம நிறைய இதை வச்சு ஆன்சர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.